யாராலுமே நியூவா லிஸ்ட் ஆகக்கூடிய காயின இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையா போகும் அப்டி சொல்லிட்டு கணிக்க முடியாது. ஒருவேள கணிச்சிருந்து அந்த இடத்துல நான் செல் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, நீங்க பார்த்த அமௌண்ட்டு இந்நேரத்துக்கு என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்திருக்கும். பட் நான் அத பண்ணல. அதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, இந்த நாட்காயின ஹோல்டு பண்ணா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்டிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ, அதனால நான் அத வந்து டில் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இந்த நாட்காயின் ஏர்ட்ராப்ப நான் அட்டெண்ட் பண்ணும்போது நான் வீடியோ போடல. ஸோ, அந்த ரீசன் வந்து சொல்ல வேணாம். கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனா, இந்த நாட்காயின் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நெறையா டேப் டூ மைன் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் இருக்கு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3 வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முக்கியமாவே வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த நாட்காயின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க இப்ப கூட பை பண்ணலாம். எங்க இருக்குன்னா, நம்ம WZXல கூட இருக்கு. நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான். அண்ட் அத தாண்டி எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பினான்ஸ் உள்பட நான்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. பினான்ஸ்லலாம் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்களா? அப்டிங்கிற மாரி. ஆனா கடைசில பார்த்தா எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, நீங்க பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டு பை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்காயின் பாட். அந்த டேப் பண்ணி ஏர்ன் பண்றோம் இல்லையா? ஸோ, அந்த பாட்டு. ஸோ, இதில நான் ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜனவரி 22 அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு வந்து மே 18 ஆகுது. ஸோ, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த ஒரு 12 மில்லியன் காயின்ஸ நான் ரீச் பண்றதுக்கு. ஸோ, ரீச் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4த் மந்த்தே நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். பட் இந்த மந்த் தான் வந்து இந்த ஏர்ட்ராப்பே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. சரி, இதில நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சோலோவா தான் எர்ன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் யாரையும் வந்து ரெஃபர் பண்ணல. நான் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ, நான் எர்ன் பண்ணது எவ்வளோ அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 12 மில்லியன் காயின்ஸ் வந்து எர்ன் பண்ணேன். அதுக்கு எனக்கு குடுத்தது வந்து 12,424 நாட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. ஸோ, இப்ப நான் வந்து அத ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது ரிவார்டுக்காக வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். பட் நம்மளுக்கு விருப்பம் இல்ல அப்டின்னா, நீங்க அன்ஸ்டேக் பண்ணி வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு இத ஸ்டேக் பண்ணி ரிவார்ட் எடுக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த நாட்காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியனே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஸ்கின் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறமா ஒரு சில பூஸ்ட்லாம் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதில நான் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்தது. ஸோ, அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் முன்னே காட்டுன அந்த ஒரு 12,000 காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. சரி, இந்த நாட்காயின் மாரியே டேப் பண்ணி வரக்கூடிய அந்த 3 கிரிப்டோ ப்ராஜெக்ட் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடியது. நீங்க டெலகிராம் ஆப் சென்டருக்குள்ள போனீங்க அப்டின்னா நெறைய இருக்கும். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒத்து போறது வந்து இந்த 3 தான். அதில ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டேப் ஸ்வாப்பு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மீமிஃபை காயினு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டர் காம்பட். ஸோ, இந்த டேப் ஷாப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ என்கிட்ட இருக்கிறது 15 மில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா பூஸ்ட்டுமே நான் வந்து கம்ப்ளீட் அதாவது மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். மல்டி டேப்பு, எனர்ஜி லிமிட்டு, ரீசார்ஜிங் ஸ்பீடு, டேப் பாட்டும் வாங்கியாச்சு. ஸோ, இந்த டேப் பாட் எதுக்காக அப்டின்னா, நம்ம இன்ஆக்டிவா இருந்தோம் அப்டின்னா, இது வந்து ஆக்டிவா நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டேப் பண்ணி அந்த ரிவார்ட வந்து ஏர்ன் பண்ணி குடுக்கும். ஸோ, இத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு தப்பி தவறி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஆட்டோ கிளிக்கரோ இல்லன்னா லேப்டாப்ல ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தப்பா எதுவும் பண்ணிறாதீங்க. அதாவது இது ஏர்ட்ராப்ப யூஸ் பண்றதா இருந்தா. சரி, இதனுடைய ஒரு முக்கியமான கசப்பான ஒரு உண்மை என்ன அப்டின்னா, இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு. ஸோ, இந்த ஒரு ஏர்ட்ராப் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 13 டேஸ் தான் இருக்கு. இந்த மே எண்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து நாங்க லிஸ்ட் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹாம்ஸ்டர் காம்பட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமா கிடைக்கிற மாரி இருக்கும். அதாவது இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நம்மளுக்கு வந்து அதிகமா கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ, அத வச்சு நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, அதாவது என்னுடைய பர்சனலா நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, இத லிஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான பிரைஸா இருக்கும் அப்டிங்கிற மாரி தான் தோணுது. அ ஏன்னா இதில பூஸ்ட் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பெர் டேப் இருக்குது இல்லையா? ஏர்ன் பெர் டேப் 19 இப்ப வந்து குடுத்து வச்சிருக்கேன். அத நான் பூஸ்ட் பண்ணேன் அப்டின்னா, கீழ 8000 இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா போனஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ, அந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏர்ன் அப்டிங்கிற செக்ஷன்ல டெய்லி ரிவார்டா கிளைம் பண்ணிட்டே வந்தோம் அப்டின்னா, எண்ட் ஆஃப் த 10த் டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 6 மில்லியன் காயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10 டேஸ் தான் குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எவ்ரி 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கிளைம் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து நான் 2வதா யூஸ் பண்ணக்கூடிய ஏர்ட்ராப்பு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ரொம்ப சீக்கிரம்லாம் கிடையாது. இதுக்கு நெறையவே டைம் இருக்கு. ஸோ, இதுக்கான ரெஃபரல் லிங்க்க நான் குடுக்குறேன். நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வந்து இத யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஏர்ட்ராப்ப
ஆப்பை ஏன் நான் 3வதா சொல்றேன் அப்படின்னா, அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ல 3வதா இது ஏன் இருக்கு அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னும் நெறைய டைம் இருக்கு. ஸோ இத லிஸ்ட் பண்றதுக்காக இன்னும் நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. ஸோ இதுக்கான ரெஃபரல் லிங்க்கும் நான் குடுக்குறேன். மறக்காம இதையும் வந்து யூஸ் பண்ணுங்க. இதில டேப் பண்ணி வரக்கூடிய காயின்ஸ வச்சு பூஸ்ட் வந்து நீங்க நெறைய பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸ இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட்டு நீங்க யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதிலேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களால அதிகமா வந்து எர்ன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய 3 டேப் டூ மெயின் ஏர்ட்ராப்ஸு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். மெயினா வீட்ல யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து மில்லியன் கணக்குல 10 மில்லியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 50 மில்லியன் அந்த மாரி போனீங்கன்னா கூட கண்டிப்பா எந்த அளவுக்கு அதிகமா நீங்க வந்து டேப் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்டும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி நீங்க அதிலேயே நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஏர்ட்ராப்ப யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில கடுப்பா தான் இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆயிடும். அண்ட் முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அப்படி இல்லன்னா Instagramலயும் நீங்க வந்து கான்டாக்ட் வந்து பண்ணலாம். நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.